நம்ம இயக்கம் தொடங்கிட்டோம். தொடங்கிட்டீங்க. தொடங்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? தொடங்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இயக்கம் இன்னும் தொடங்கவே இல்ல. இயக்கத்தோட பேர் என்ன? இயக்கத்துக்கு கொடி என்ன? இயக்கத்தோட கொள்கை வரைவுங்க. நாங்க இன்னும் இயக்கம் தொடங்கல. இயக்கத்தை தொடங்குவதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறீங்க? யாரெல்லாம் எங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள்? எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விருப்ப மனு தான் குடுத்துருக்கிறோம். தேர்தல் முடிச்சு தான் இயக்கம் தொடங்கப்படும்ங்கிறதையும் நம்ம முன்கூட்டியே அறிவிச்சது தான். இது ஒண்ணும் இப்ப அறிவிக்கிறது இல்ல. ஆனா என்னைக்கு நம்ம இயக்கம் தொடங்க போறோங்கிற முடிவு வந்துச்சோ அன்னைக்கு இருந்தே யார் யாரு எப்படிப்பட்டவர்கள், அவர்களோட உண்மை முகங்கள் என்ன, எப்படி எப்படிலாம் பின்னணியில வேலை செய்யறாங்கிறதெல்லாம் தெரியாத அளவுக்கு நம்ம ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. முன்பக்கம் வந்து ஆதரவு, பின்பக்கம் வந்து முதுகுல குத்துறதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத சில இதெல்லாம் வந்து ஜனநாயக தன்மையில நம்ம வந்து வெளியில பேசிட்டு இருக்க முடியாது. ஆனா மனசுல இருக்கு. மனசுல எங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்குது, யார் யாரு எங்கெங்க சந்திச்சாங்க, எங்கெங்க பேசினாங்க, என்னென்ன மாதிரியான தடைகளை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க, எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேசிட்டு இருக்க தேவையில்லைங்கிறனால நம்ம கடந்து போறோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இயக்கம் அடுத்து வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கான ஒரு விழா எடுக்கப்பட்டு தொடக்க விழா, இயக்கத்துக்கான தொடக்க விழா தொடங்கப்பட்டு அதுல வந்து இயக்கத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்கும், அந்த கட்டமைப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தல் கட்சிகள்ல இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் மாதிரி இருக்காது. ஒரு புதிய கட்டமைப்பாக இருக்கும். இந்த கட்டமைப்புல வந்துட்டு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு உள்ள வாங்க வெளியில போங்கலாம் சொல்ற உரிமையும் அதிகாரமும் வந்து கட்சியோட தலைமைக்கே இருக்காது. ஒழுங்கு குழு மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கும். அதுவும் வழக்கு மாதிரி பதிவு செய்து அந்த வழக்குல விசாரணைகள் 2 தரப்பிலும் நடத்தப்பட்டு ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்துல தான் அதுல ஒருத்தர் கட்சியை விட்டு வெளியே அனுப்பணுமா, அவர் கட்சி வந்து அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமாங்கிறத முடிவுலாம் எடுக்கப்படும். ஸோ அதனால இந்த கட்சி என்பது, இந்த இயக்கம் என்பது முழுக்க முழுக்க ஜனநாயக தன்மையில் இருக்கும். தமிழ் தேசியம் என்பது எல்லா மனிதர்களையும் சமமாக பார்ப்பது, எல்லாருக்கும் உரிமைகள் கொடுப்பது, எல்லா இயற்கையும் நேசிக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான். இந்த தத்துவத்தின் அடிப்படையில நமக்கு வேண்டப்பட்டவங்களாம் என் பக்கம் வாங்கங்கிற கான்செப்ட்லாம் இல்லை. இது ஜனநாயக தன்மையோட ஒரு இயக்கமாக இருக்கும். இந்த இயக்கத்துக்குள்ள தேர்தல்கள் நடக்கும். இந்த இயக்கத்துக்குள்ள பொறுப்பாளர்களுக்கும் ஒரு சில கிரைட்டீரியாக்கள் இருக்கும். அந்த கிரைட்டீரியாவை அட்டென்ட் பண்ணா தான் பொறுப்பாளர்களுக்கு வரவே முடியும். அதனால ஆற்றல் மிக்கவர்களும் உழைப்ப போடக்கூடியவர்கள் அவங்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் மட்டும்தான் எங்களுடைய இயக்கத்துல வந்து பொறுப்புக்கே வர முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல கட்டமைப்பு, ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து ஒரு பாலிடிக்ஸ். வெறும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் மக்கள்கிட்ட புரிதலை ஏற்படுத்திட்டா மட்டும் அரசியல்ல வலு பெற்றுலாம் அப்படின்னு. அது வந்து சாத்தியம் இல்லை. ஒரு கட்டமைப்பு இல்லாத எந்த ஒரு கட்சியும் வந்து அரசியல்ல பயணிப்பது வெற்றியை நோக்கியாக இருக்காது. அது வேற காரணங்களுக்காக இருக்கலாம். அப்ப வெற்றி நோக்கி பயணிக்கணும்னா கட்டமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப கட்டமைப்பு சார்ந்த ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்கோம். நமக்கு விருப்ப மனுக்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதுல எத்தனை பேருக்கு வந்து அதெல்லாம் வந்து உறுப்பினர்களாக சேர்றாங்க, அதுக்கப்புறம் அதுல எத்தனை பேர் செயல்பட போறாங்கிறதெல்லாம் காலம்தான் காட்டும். தேர்தல் முடிஞ்சு நம்ம இயக்கம் வந்து தொடங்கப்படும்.